ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த அளவு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு, ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து வச்சுடுங்க. தேவைப்பட்டா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழிச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போனதும் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுட்டு காய் இந்த அளவுக்கு வெந்ததும் 1/2 முடி தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பிலை தூவி இறக்கினா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி.